மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் எல்லோரும் இந்த பிளாட்ஃபார்மில் இணைந்து 50 நிமிடங்கள் தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். மை டியர் மாஸ்டர்ஸ், கூட்டு தியானம் என்பது மிக்க முக்கியமானது. நாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் இணைந்து தியானம் செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு மட்டுமே கிடையாது, இந்த உலகத்துக்கும் சேரும். இப்போ இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நேரத்தில் நம்முடைய தியானம் என்பது மிக முக்கியம். உலக அமைதி மற்றும் இந்த யுத்தங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நம்முடைய முயற்சி நாம் செய்யணும். அதுதான் நம்முடைய கடமை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தான் நாம் எல்லோரும் இணைந்து தினமும் தியானம் செய்கிறோம். தினமும் தியானம் செய்யும்போது முதலாவது நன்மை என்பது நமக்கு தான் கிடைக்கும். அது நல்ல உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்ம ஞானத்துடன் இந்த பிறவியை கடைசி பிறவியாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்படியே கூட்டு தியானத்தில் மூலம் கிடைக்கும் அந்த கூட்டு சக்தியின் மூலம் இந்த உலக நன்மை என்பது நடக்கும். எங்கெங்கே எல்லாமே இந்த ஆற்றலை தேவையோ அங்கே போய் அங்கே தேவையான அமைதி என்பது உருவாக்கும். நாம் வேற நாடுகளுக்கு எல்லாமே போய் அங்கே உட்கார்ந்து தியானம் சொல்றதுக்காகட்டும், சொல்லி கொடுக்கறதுக்காகட்டும், அங்கே போய் நாம் தியானம் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்காது. அதற்காக இங்கிருந்தையே நாம் எல்லோரும் உட்கார்ந்து கூட்டு தியானம் செய்யும்போது இந்த நன்மை என்பது அங்கங்கே எல்லாமே போய் அதோடைய வேலை என்பது செய்யும். ஆஸ் எ மாஸ்டர், திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்காக தான் இந்த தியான யோகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அந்த நன்மை என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த பிறவியில் வெறும் நமக்காக நாம் மட்டும் செய்கிறது இல்லாமல் உலகத்திற்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் ஏதாவது செய்யணும். அப்போதான் இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் அதற்கு மேல்பட்ட உதவி என்பது நாம் கொடுத்தா மட்டுமே we are considered as masters. my dear friends, இந்த உடலை விட்டு வெளியே மேலே உலகங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்திற்காக தியானம் என்பது செய்யணும். இது நம்முடைய கடமை. இந்த நோக்கத்தில் நாம் தியானம் செய்யும்போது அற்புதமான ஆழமான தியானம் என்பது நமக்கு அனுபவத்திற்கு வரும். எதற்காக வரும்? நாம் செய்கிறது இந்த உலகத்திற்காக அப்படின்னும் போது மேல உலகங்களில், சூட்ச்ம உலகங்களில் இருக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம மூலமாக இந்த எனர்ஜி என்பது ஃப்ளோ பண்ணுவாங்க. ஜாஸ்தி எனர்ஜிஸ் என்பது ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஹீலிங் ஆகட்டும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு வர்றதுக்காகட்டும் எல்லாமே நடக்கும். உலக நன்மைக்காக செய்யும் போது நம்முடைய வேலைகளும் நடக்கும். அதற்காக தினமும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக இந்த நேரத்தில் கலந்துக்கோங்க தியானத்திற்கு. திஸ் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் தியான யோகம். தியான யோகத்தின் மூலம் ஆன்ம யோகத்தில் பிரவேசிப்போம். ஆன்ம யோகத்தில் யாரெல்லாம் பிரவேசிப்பாரோ அவருடைய பிறவி இந்த பிறவியே கடைசி பிறவியாக மாறி முக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இன்றைய கருத்து. தினமும் நாளையிலிருந்து பகவத்கீதா ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம சத்சங்கம் செய்வோம். தியானம் மற்றும் இந்த உலக நன்மைக்காக அர்ப்பணிப்போம். அது என்ன சார், உலக நன்மைக்காக அர்ப்பணித்தால் எனக்கு எதுவும் வராதா? முதல்ல உங்களுக்கு தான் வருமே அந்த நன்மை என்பது. அதுக்கப்புறமா உலகத்திற்கு போவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சுவாமி காரியம் ஸ்வகாரியம் ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா 50 நிமிஷம் நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நாம் எல்லோரும் இணைந்து தியானம் செய்வோம். ப்ளஸ் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் நாம் எல்லோரும் வெரி ஷார்ட் மெசேஜ் எடுத்துக்கலாம். வெறும் பகவத்கீதா மட்டுமே படித்தா நமக்கு ஒன்றுமே வராது. அப்ளைடு பகவத்கீதா டு அவர் லைஃப். பகவத்கீதையில் இருக்கும் விஞ்ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உதவும், எப்படி பயன்படுத்திக்கணும், எந்த விதமான மாற்றங்கள் என்பது கொண்டு வரலாம், ஒவ்வொரு ஸ்லோகத்தில் உள்ள உள்ளர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட் மெசேஜ் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். மை டியர் மாஸ்டர்ஸ், திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும்
நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம். குட் நைட்.